வணக்கம். ஒரு முக்கியமான பதிவு. என்னுடைய வீடியோவுக்கு நிறைய வியூஸ் போகுது, பார்க்குறீங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைபரும் கொஞ்சம் பிக்கப் ஆகுது. லைக் போடுங்க. ஆல்ரெடி நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க. இந்த நீச்சல் பத்தாது, இன்னும் உள் நீச்சல் அடிக்கணும். அதாவது இந்த ஸ்பீடு பத்தாது, இன்னும் டீப்பாக நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கணும், லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைபர் பண்ணணும். நீங்கள் எனக்கு லைக் பண்ணலை, சப்ஸ்கிரைபர் பண்ணலை, என் வீடியோவை பார்க்கலன்னா நீங்கள் என்னை மிஸ் பண்ணிடுவீங்க, நானும் உங்களை மிஸ் பண்ணிடுவேன். ஆமாம், ஆல்ரெடி எங்கள் வீட்டில் பெட்டு வச்சுருக்குறாங்க. ஆமாம், எங்கள் பேச்சை மீறி எங்களை சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி அவங்க தான் என்ன பிரச்சனை பண்ணாங்க, வீடியோ போடக்கூடாதுன்னு. அவங்க தான் என்னை ரொம்ப பண்ணாங்க பிரச்சனை, வீடியோவே போடக்கூடாது அப்படின்னு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க அவங்கள நான் பிரச்சனை பண்ணி வீடியோ போடுறேன்னு. சரி, எப்படி இருந்தாலும் ஆக மொத்தம் நான் வீடியோ போடுறேன், அது வேறு விஷயம். அவங்க என்கிட்ட பெட்டு வச்சுருக்குறாங்க. 6 மாதத்துக்குள்ளே வீடியோவெல்லாம் சிம்மை ஒடிச்சு போட்டு நான் வீடியோவே பண்ண மாட்டேன், எனக்கு வேணாம், போதும், என் ஆசை தீர்ந்துச்சு அப்படின்னு நான் விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு அப்படி பெட்டு வச்சுருக்குறாங்க. கொஞ்ச நாள் தான் நீ வீடியோ போடுவ, அதுக்கப்புறம் உனக்கு போர் அடிச்சிடும், அதுக்கப்புறம் உனக்கு வெறுப்பாயிடும், நீ வந்துடுவ அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதான் உண்மை, சத்தியமாக ப்ராமிஸ், பொய் சொல்ல மாட்டேன் நான். அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி லைக் பண்ணி என் வீடியோவை பார்த்து அவங்களுக்கு தண்டனைக்கா பண்ணணும். அவங்க சொல்கிறாங்க 6 மாதத்துல நான் ஊற்றி மூடிடுவேன், பாத்திரத்தெல்லாம் கழுவி ஊற்றி மூடிட்டு மூட்டை முடிச்ச தூக்கின்னு நான் சிம்மை ஒடிச்சு போட்டு போயிடணும். விடக்கூடாது, நீங்கோ என்னை காப்பாற்றிடணும். நீங்கோ எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணி என் வீடியோவை பார்த்து அந்த வில்லிங்கக்கிட்டேருந்து என்னை காப்பாற்றிடணும்.